ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம பொடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அந்த பாசிப்பருப்பை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாசிப்பருப்பை 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பொடலங்காய் ஒரு 1/4 கிலோ இருக்கும். அந்த பொடலங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பொடலங்காய். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அரை உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டால் போதும். ஏன்னா பருப்பும் பொடலங்காவும் ரொம்பவும் வேகக்கூடாது. அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு விசில் ஆவி அடங்கிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்பவும் வெந்துடக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கண்டிப்பாக போடணும். ஏன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தக்காளியோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பருப்பு கடைசலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதோடு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நம்ம சாதாரணமாக பண்ணுற பொரியலோட இது பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னுமே நம்மளுக்கு சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கடைசல் ரெடி ஆகிடும். இதை அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு வேணுன்னா உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டான அளவுக்கு. இதை சுட சுட சாதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.